إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. السلام عليكم ورحمة الله وبركاته. சலாத்துக்கு எப்பவுமே பதில் சொல்லணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மீது இருக்கக்கூடிய கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நன்மையை பெற்றுத் தரும் சிறிய துஆக்கள். நன்மையை பெற்றுத் தரும் சிறிய துஆக்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எக்காரணத்திற்காக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தைகளும் கேட்பதற்காக இங்கு நாம் ஒன்று சேர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாரை ஹிதாயத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் தான் இவ்வழியில் வர முடியும். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத் கொடுக்கவில்லையோ அவர்களை நாம் பிடித்து இழுத்தால் கூட அவர்கள் இந்த இடத்தில் வர முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். சிறிய துஆக்கள் அதன் பெரிய நன்மைகளும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இஸ்லாமிய பெருமக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், மாற்று மத சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜாப் போட்டதால் இப்பெண்மணி முஸ்லிம் என்று அடையாளம் காண முடியும். ஒரு தொப்பி போட்டுக் கொண்டிருப்பதால் இவன் இந்த பையன் முஸ்லிம் என்ற பையன் என்று அடையாளம் காண முடியும். ஆனால் பெரும்பாலும் இப்ப பாருங்க, படத்துக்கு போறதா இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், சினிமா திரையரங்குகள்ல நம்ம ஆட்கள் சரிசமமா இருக்காங்க. எல்லா சினிமா திரையரங்கள்லயும் இந்த உலகமே சினிமா மயமா மாறி போய் கிடக்கு. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா மனிதர்களாகிய நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு பொருட்கள் மீதும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஈர்ப்பு இருக்கா இல்லையா? ஈர்ப்புனா என்ன? நீங்க போட்டிருக்கீங்களே இந்த துப்பட்டா, நீ எங்க வாங்குனீங்க? நீங்க போட்டிருக்க இந்த புர்கா எங்க வாங்குனீங்க? நீங்க போட்டிருக்க இந்த ஜிம்கி எங்க வாங்குனீங்க? இந்த வளையல் எங்க வாங்குனீங்க? ஓடி போய் கேட்கிறோம். இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டாலும் நம்ம என்ன போறோம்? ஓடி போய் கேட்கிறோம், இது எந்த இடத்துல போய் வாங்குனீங்க? சொன்னா நானும் போய் வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இதே பாருங்க, யாராவது ஒருத்தர் துவா சொல்லியோ ஏதாவது நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? இது போய் கேட்கிறோமா? எனக்கு இந்த துவா தெரியாது. நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கு அத்தையாத்துல ஓதுற துவாவே தெரியறது இல்ல. என்ன சும்மா அத்தையாத்துல இல்ல இந்த மாதிரி சொல்லிட்டே போயிடுறது. ஏன்னாக்கா அது கேட்கிற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கா? சின்ன பசங்களா இருக்கட்டும், பெரியவங்கள, இந்த துவா எனக்கு தெரியாதுமா, கொஞ்சம் சொல்லி கொடுக்கிறியா? ஓடி போய் கேட்கிறோமா? ஏன் கிட்ட இருக்கட்டும். நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் எழுப்புவாங்க பயானுக்கு அப்புறம். எத்தனை பேர் துவா பற்றிய கேள்வி எழுப்புறீங்க? ஏன்னா நம் இடத்தில் ஒரு கூச்ச சுபாவம். இவ்வளோ வயசாயிடுச்சு, எனக்கு 30 வயசாயிடுச்சு, 20 வயசாயிடுச்சு, 40 வயசு தொட போறேன், இந்த நேரத்துல எனக்கு அத்தையாக்கு தெரியலன்னா எப்படி? இந்த வயசுல எனக்கு இந்த துவா தெரியலன்னு கேட்டா எப்படி? துவாவை கற்றுக்கொள்வதற்காக எந்த ஒரு வயதும் வரம்பும் இல்லை. இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா கையிலும் ஒரு ஷைத்தான் இருக்கிறது. அதை நம்ம ஷைத்தானாகவும் பயன்படுத்தலாம், ஒரு நன்மை தரக்கூடிய பொருளாகவும் பயன்படுத்தலாம். என்ன அது ஷைத்தான்னா? மொபைல் போன்.
ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கவங்க எத்தனை போன் இருக்கும்? 5 போன் இருக்கும். ஏன்? பேக்கப்க்கு ஒரு போன் வீட்டுல இருக்கும். எதுக்காகும்? சிம் போன். அந்த போன்லயே இன்றைக்கு எத்தனை துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்களை நம்ம கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் செஞ்சுக்கணும். அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பசி இல்ல. பசி எதெல்லாம் நம்ம பசி சொல்லுவோம்? சாப்பாட்டுக்கு மட்டும் தானே பசி இல்ல. பசி என்றது நம்ம தீனையே ஒரு பசியா ஆக்கிக்கணும். நம்ம எப்போ தீன ஒரு பசியா ஆக்கிக்கிறோமோ அப்ப முக்கமல் ஆயிடும். அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல எதற்காக படைத்தான்? வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேற எதற்காகவும் படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். நாம வணக்க வழிபாடுகள் சரியா பண்றோமா? நம்ம ஒரு பேசிக் இமாம் சொல்லி அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். நம்ம என்ன பண்றோம்? ரிமோட்டை ஸ்லோ ஆக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாக்குற சீரியல், பாட்டா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், கேபிள் காரன் ஒரு நாளைக்கு பணம் கட்டலன்னா கட் பண்ணிடுறான். அன்னைக்கே அந்த கேபிள் காரனை தேடிட்டு ஓடுறோம் நம்ம அடுத்த தெருவுக்கு. எதுக்கு? முன்னாடி எல்லாம் கேபிள் காரன் நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு இருப்பாரு. என்னன்னாக்கா காசு கட்டுங்கம்மான்னு. இப்போ சிஸ்டமே மாறி போயிடுச்சு. கேபிள் காசு கட்டலனாக்கா மறுநாள் கட் பண்ணிடுறான். நம்ம என்ன பண்றோம்? கேபிள் காரன் வீடு கிட்ட போய் தேடி நிக்கிறோம். என்ன போன் பண்றோம்? ஏன்பா கட் பண்ணிட்டு வந்து காசுனா கூட வாங்கிட்டு போயிடு. ஒரு நாள் சீரியல் நன்னால பாக்கலன்னா உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இஸ்லாமிய சமுதாயம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மறுபடியும் சொல்றேன், நம்ம தொழுகையை எப்படி வணக்க வழிபாடா பண்றோம், நோம்ப வணக்க வழிபாடா பண்றோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் பண்றோம். அந்த மாதிரிதான் என்ன சொல்றாங்க? அத்வாவும் இபாதா, துவாவும் ஒரு இபாதத்துன்னு சொல்றாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி துவா பண்ணுங்க, துவா பண்ணுங்க. நம்மளுடைய துவா என்னுடைய குறைகள் என்னையும் என் ரப்புல் ஆலமீனை தவிர யார் நல்லா அறிந்திருக்க முடியும்? சிலருக்கு குழந்தை கொடுத்து ஒரு ஆத்மாயிஷ், ஒரு சோதனை. சிலருக்கு குழந்தை இல்லாமல் ஒரு சோதனை. சிலருக்கு பணம் கொடுத்து ஒரு சோதனை. சிலருக்கு பணம் கொடுக்காம சோதனை. என்னுடைய சோதனை என்னவாக இருக்கும் என்று படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வேற யார் நன்றாக அறிந்திருக்க முடியும்? நாம் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் துவா கேட்கிறோமே, எத்தனை நம் தொழுகையை முடித்துவிட்டு எத்தனை மணி நேரம் முசல்லாவில் அமர்ந்து துவா கேட்பவர்களாக இருக்கிறோம்? என்னுடைய சகோதரிகளை நினைத்து பாருங்கள். போன் எடுத்தா மனுஷனுக்கா பேசுற ஒருத்தர் கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு, உங்க நானா எப்படி இருக்காங்க, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க, உங்க நாத்தனார் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த ரிஷா எப்படி இருக்கு, எல்லாமே மணிக்கணக்கா பேசுறோமே. படைத்த ரப்புல் ஆலமீன் கிட்ட அந்த துஆவின் மூலமாக முஸல்லாவில் உட்கார்ந்து எத்தனை மணி நேரம் நாம் கழிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எல்லாரும் நல்லவை. அவ்வளவுதான். எத்தனை பெண் மக்களுக்கு நம்மளுடைய ஒரு பெண் கல்வி அறிந்திருந்தால் அந்த குடும்பமே கல்வி அறிந்தவளாக மாறிவிடும். ஒரு ஆண் அறிந்திருந்தால் அது அவனுக்காக மட்டும்தான். ஒரு பெண் வீட்டுல தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு பராமரிப்பவள். இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் எனக்கு துவா வரல, எனக்கு துவா தெரியாது, எனக்கு அரபி வாயில நுழைய மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்போது நம்மளுடைய நாள் வந்துடும், எப்போ நம் கண்ணில் மறுத்தல் தெரிவாங்கன்னு தெரியல. இந்த வாழ்க்கை நிலையானதே இல்ல. எந்த வாழ்க்கை நிலையானது? மறுமை வாழ்க்கை தான். இங்க வந்திருக்கிறதே நாம ஏதோ சும்மா பிறந்தோம், ஆண் குழந்தை பெண் குழந்தை பெற்று விட்டோம், ஒரு வீடு வாங்கிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் என் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. ஒரு கேகே நகர்ல ஒரு இடம் வாங்கிட்டான்னு அதான் பெரிய ஆளு, கேகே நகர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் வீடு
கட்டிட்டா நான் தான் பெரியாள். இதுல எல்லாம் பெரியாளு. அந்த 6 இடத்துல நம்ம என்ன சமாளிச்சு வச்சிருக்கோம்? என்னங்க 6 என்ன இடம் அது? அவருடைய நான் பெற்ற பிள்ளை என்னுடைய மாட்டான். என்னுடைய கணவர் ஒரு நாள் விட்டு என்னை இருக்க மாட்டார். கபருக்கு அதுக்காக கபர்ல இருந்து தூங்கிடுவாரா? நான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இந்த உடலில் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம், எல்லா உறவுகளும். அது நான் பெற்ற பிள்ளையா இருக்கட்டும், என்னை பெற்ற அம்மாவாக இருக்கட்டும், இந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன சமாளித்து வைத்திருக்கோம்? இதுதான் கேள்விக்குறி. கணவன் மனைவி பிரச்சனை இதுதாங்க உலக மகா பிரச்சனையா இருக்கு. பாக்குறவங்க கிட்ட என் கணவர் ரொம்ப சத்தாய்க்கிறாரு, என் கணவர் ஹிதாயத்துல இல்ல, என் கணவர் அப்படி, என் மனைவி இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறா, என் மனைவி எப்ப பார்த்தாலும் எரிச்சலா ஆகுறாங்க, என் கணவர் வீட்டுல நுழைஞ்சவனே எரிச்சல் அப்படியே என்னடி அப்படி இப்படின்னு கத்துவாரு காற்று முடி. யார்கிட்ட சொன்னால் இதற்கான தீர்வு கிடைக்கும்? யார்கிட்ட இங்க சொல்லலாம் இத பத்தி? பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட சொன்னா இதற்கான தீர்வு கிடைச்சிடுமா? அல்லாஹ் சொல்லி தரான், ரப்பனா ஹவ்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا قُرَّةً وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இதற்கான அர்த்தம் தெரிந்தால் நான் இதை மனப்பாடம் செய்துவிட்டு தினமும் ஓதுவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு அழகான அர்த்தம் தெரியுமா இந்த துஆவோட அர்த்தம்? எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் எங்கள் பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. எப்படிங்க? எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் எங்கள் பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக. எப்படி? உன்னை யார் அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய துஆங்க இது! இதை எத்தனை பேர் நம்ம தொழுகையில நிலைநாட்டுறோம் இந்த துஆவை? என் கணவர் பிடிச்சிட்டு இருக்காரு, என் மனைவி பேசுறதெல்லாம் அடுத்தபடி பார்க்கறதே அந்த கண் குளிர்ச்சின்னு சொல்லிட்டாங்களா? எப்படி பேசுறது அதெல்லாம் அப்புறம் தான். பார்த்தோன்னே நான் என்னுடைய கணவரை பார்த்தோன்னே, என்னுடைய கணவர் என்ன பார்த்தோன்னே, பார்க்கும்போது அந்த கண் குளிர்ச்சி வந்துட்டா மனுஷன். ஐயோ சும்மா நோய் 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 நோய். அது அல்லாஹ் பார்க்கும் போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற துஆவை சொல்லி கொடுத்துறான். அதுவும் இல்லாம யார் அல்லாஹ்வை வணங்குறாங்களோ இமாமா, உன்னை வணங்குவதற்கு முன்னோடியாக என்னை ஆக்குவாயாக. இதை விட ஒரு சிறந்த துஆ எதுவா இருக்கும்? லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. சொல்லுங்க, இந்த துஆ தெரியுமா? சொல்லுங்க, கூட பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தெரியுமா இந்த துஆ? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள கை தூக்குங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான பொருள் அறிந்து வச்சிருக்கோமா? இதற்கான பொருள், இதற்கான நன்மை, இதை ஒரு நாளைக்கு 100 தடவை படித்தால் எத்தனை எத்தனை நன்மைகள் அறிந்து வைத்திருக்கிறோமா? இல்ல. இதற்கான பொருள் தெரியுமா நமக்கு? வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், நிகரற்றவன். எப்படி? அல்லாஹ் தனித்தவனா இல்ல பல பேர் இருக்காங்களா? அவன் தனித்தவன், நிகரற்றவன். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. எந்த தர்காவும் இல்லை, எந்த அவுலியாவும் இல்லை, எந்த வலியும் இல்லைங்க. அல்லாஹ் அதுதான் இந்த துஆல சொல்லி கொடுப்பான். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எத்தனை பேருக்கு சொல்றோம், இந்த மியூசிக் கேட்டு அப்படி எதமா இருக்குது, என் கவலை எல்லாம் மறந்து போகுது இந்த விஜயோட பாட்டு கேட்கும் போதே. அந்த காலத்து பாட்டே பாட்டா அதெல்லாம் முஸ்லிம் பெண்களுடைய வாயில் வருது. என்ன வேலை செய்யும் போது அப்படியே பகாத இஷ்டம் போய் கானா தாலிட்டு வீட்டுல இருக்கிற வேலையே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கை ஓடுறதும் தெரியல, கால் ஓடுறதும் தெரியல. எப்படி விஜய் பாட்டு கேட்டா
இதற்கான ஒரே ஒரு துவா என்ன துவா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈடுபாடு இல்லையா, ஒரு எரிச்சலா இருக்கா, இந்த துவாவை கேட்டு நாம ஒரு நாள் ஃபுல்லா துதிப்பவர்களாக இல்லை, ஒரு நாள் ஃபுல்லா அல்லாஹ்வுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த துவா இல்லை, அதை விட சிறிய குழந்தைகள் கற்க வைத்திருக்கக்கூடிய துவா என்ன துவா? ஷைத்தானிடமிருந்து என்ன துவா பாதுகாப்பு தேடுவோம் நம்ம? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சிறிய துவா, இந்த சிறிய துவா நம்ம என்ன பண்றோம்? இத கூட படிக்காம இருக்கோம் நிறைய பேரு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதற்கான இத சொல்லுங்க என் கூட சேர்ந்து, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதற்கான பொருள் என்ன? அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன், வணங்குகிறேன். அதுதான் அதற்கான அர்த்தம். சிறிய சிறிய துவா, 2 வார்த்தை 3 வார்த்தை வர மாதிரி துவா நம்ம கத்துக்கிற வரைக்கும் தான் இதற்கான ஒரு நம்மளுக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. பாட்டு எப்படிங்க, விஜய் வீட்டுக்கு வந்தா கத்து கொடுத்துட்டு போறாரு, விஜய், ரஜினி, அஜித் எல்லாம் நம்ம வீட்டுக்கு டெய்லி பைஹட் பண்ணி விட்டு போறாரா? இந்த பாட்டு பாடு, எம்ஜிஆர் பாட்டு கேட்கிறவங்கள கூட இருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்கு டெய்லி பாட்டு கத்து கொடுத்துட்டு போறாங்க இல்ல. எப்படி நம்ம அதற்கான ஒரு சுவையை அறிந்து எப்படி நம்ம ரிசர்ச் செய்யறோம், விஜய் பாட்டு, ரஜினி பாட்டுன்னு போட்டு வீட்டை வைக்கிறோமோ, அந்த மாதிரி எப்போ நம்ம பக்கராவோட ஆயத்து போட போறோம், எப்ப நம்ம ஐட்டல் குர்சிங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய துவா. தூங்குறதுக்கு முன்னாடி என்ன துவா போகணும்? நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், எந்த பிள்ளைகள் நம்ம சமர் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்போம். என்ன துவா? தூங்குறதுக்கு முன்னாடி என்ன துவா படிக்கணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹயா. அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? ஐத்தல் குர்சி படிக்கணும், ஆமன ரசூல் படிக்கணும். இந்த சின்ன சின்ன ஐத்தல் குர்சி தெரியாதவர்களாக இருக்க மாட்டாங்க நம்முடைய பெண் பிள்ளைகள். முதல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பரீட்சை என்ன? ஐத்தல் குர்சி தான். சின்ன குழந்தைங்களுக்கு கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியே சொன்னாக்கா, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தாரு. நபுவத்துக்கு அப்புறம் சொல்லல, நபுவத்துக்கு முன்னாடி, நபித்துவத்துக்கு அப்புறம் சொல்ல, நபித்துவத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம், இவனா பித்தலாட்டக்காரன், இவன் பொய் பேசுறவன், இந்த பொண்ணு வாயக்கிறதுனாலே புறம் பேசுற பொண்ணு இவ. சில பேர் இருப்பாங்க இல்லையா, பேசினாலே புறம் தான் பேசுவாங்க. ஒரு 2 பேர் சேருவாங்க, அதுல ஒருத்தரோட அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? புறம் பற்றியே பேசுவாங்க. அவ வீட்டு பத்தி தெரியுமா, இவ இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தாலே நம்ம சொல்லிடுவோம், இந்த பொண்ணு புறம் பேசுற பொண்ணு, இந்த பொண்ணு பொய் பேசுற பொண்ணு. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்துக்கு முன்னாடி, நபித்துவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களை நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது சொல்லுவாங்களா, நான் உங்கள் பின்னாடி ஒரு குதிரைப்படை, யானைப்படை உங்களை நோக்கி வருகிறது. எப்படி? என்ன படை? குதிரைப்படையோ யானைப்படையோ உங்களை நோக்கி வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட. அதற்கு மக்காவாசிகள் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம யோசிக்கவும் மாட்டோம், திரும்பி பார்க்கவும் மாட்டோம், என்ன பண்ணுவோம்? ஓடிடுவோம். ஏன்னா முஹம்மது பொய் சொல்வார்கள், பொய் சொல்றாங்க இல்லையா, அவங்கள ஒருவன் கிடையாது. என்ன ஒரு ஒரு சிறந்த அடையாளம் பாருங்க அவங்களுக்கு. அல்லாஹ் எடுத்தோன்னே நபித்துவத்தை கொடுக்கல, அவங்க சிறு வயதுல இருந்தே அவ்வளவு ஒரு நுணுக்கமா இருந்திருக்காங்க. சும்மா போய் பித்தலாட்டம், புறம் பேசுதல் இதெல்லாம் ஒருத்தர அவர் இல்ல. ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, நம்மளுடைய ஒரு நாள் கழிக்கிறத எப்படி சொல்லுங்க? எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை பேர் நம்ம இன்றைக்கு படிக்கிறோம்? எத்தனை பேர் சிறிய சிறிய துவாக்கள், சிறிய சிறிய துவாக்கள், தூங்கும் முன் இருக்கக்கூடிய துவாக்கள், தூங்குனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய துவா, பைத்துல் குலா. பைத்துல் குலானா என்ன? கழிவறையில் நுழையும் போது துவா, கழிவறையில இருந்து வெளியே வரும்போது துவா. சிறிய சிறிய துவாக்கள் தான். என்னுடைய துவா நான் தான் கேட்கணும்.
என்னுடைய துவா என்னவாக இருக்கிறோம்? சும்மா நான் இந்த இடத்துல உட்கார்ந்து கூட்டு துவா, யாழ்லா எல்லாரையும் நல்ல வை, குழந்தைய குடு யாழ்லா, குழந்தைய குடு. எனக்கு குழந்தை இல்ல, உங்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லாம இருக்குமா? அப்படி இல்ல. கூட்டு துவாக்கு ஆமீன் சொல்றது ஒரு விஷயம் இல்ல. என்னுடைய துவா எப்படிப்பட்டது? என்னுடைய துவா எப்படி? எனக்கான தேவைகள் என்ன எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். துவா ஒரு வணக்க வழிபாடுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சிறிய சிறிய துவா எத்தனை காலத்துலதான் அல்லாஹ் துமஞ்சே ஏதே, அல்லாஹ் துமஞ்சே ஓதே, அல்லாஹ் ஐசாரே கைதே, இந்த மாதிரி எத்தனை நாளுக்கு தான் கேட்டுட்டு இருப்போம். அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவின் மூலமாக என்ன? நான் முதல்ல சொன்ன ஒரு துவா எப்படி? என்ன துவா? கணவன் மனைவிக்கான துவா. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துவா மனப்பாடம் பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? கேட்டது அப்படியே கேட்டபடியே விடக்கூடாது. இது மோமின்களின் அடையாளம் இல்ல. இது நம்ம உலகத்திலயும் சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம். இப்போ விஜய் 2500 கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுத்துட்டாரா எல்லாருக்கும்? 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு, கரெக்டாரா? இல்ல. சொல்றத யாரு ஃபாலோ பண்றதுன்னா அவங்க மேல நம்பிக்கை வராது. நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஒரு விஷயம் கேட்டிருக்கோம், அதை நடைமுறையில கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாதான் அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை நம்ம மீது திரும்பும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் இரக்க பார்வைக்காக ஏங்கிட்டு இருப்போம். என்னன்னு இந்த உலகத்துல இருக்கிற கருணை பார்வைக்காக ஏங்குவோம். யாருடைய கருணை பார்வை? என்னுடைய அம்மா.